இந்த ஒரு விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான, அதே சமயம் பலரையும் கொஞ்சம் உறைந்து போக வச்ச ஒரு தரவை பத்தி தான் ஆழமா பேச போறோம். ஆமா. ஏன்னா சில செய்திகளை நம்ம படிக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற மனித உறவுகள், சட்டம், இது எல்லாத்தையும் பத்தி நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையப்பொருள் என்னன்னா, தமிழ்நாட்டோட உச்ச நட்சத்திரம் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயோட 28 வருட திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருது அப்படிங்கறதும், அவருடைய மனைவி சங்கீதா ஸ்வர்ணலிங்கம் தாக்கல் செஞ்சிருக்க விவாகரத்து மனுவை பத்தியும் தான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம், நீங்களே சொல்லிடுங்க. அதாவது இந்த உரையாடலோட நோக்கம் யார் பக்கமும் சாய்வதோ இல்லனா ஒருத்தர் சரின்னு சொல்றதோ தப்புன்னு தீர்ப்பெழுதுவதோ கிடையாது. எக்ஸாக்ட்லி. சங்கீதா தரப்புல இருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்க அந்த அதிகாரப்பூர்வ விவாகரத்து மனுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுல இருக்க சட்டப்பூர்வமான காரணங்கள் என்ன அப்படிங்கறத மட்டும்தான் எந்த சார்பும் இல்லாம ரொம்ப நடுநிலையா நாம அலச போறோம். சரியா சொன்னீங்க. ஏன்னா 1999 ஆரம்பிச்ச ஒரு வாழ்க்கை இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 கீழ் நீதிமன்ற படியேறி இருக்கு அப்படிங்கிற யதார்த்தம் ரொம்பவே கனமானது. ரொம்ப கனமான விஷயம்தான். அந்த வருஷத்தை நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. ஆகஸ்ட் 25, 99. இந்த தேதி அவ்வளோ சீக்கிரம் யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. ஆமா, ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் அது. ஒரு தமிழ் தொழிலதிபரோட மகளான சங்கீதா விஜயோட மிக தீவிரமான ரசிகையா இருந்து அவங்களோட அறிமுகம் காதலா மாறி அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்து மற்றும் கிறிஸ்துவ முறைப்படி நடந்த அந்த கல்யாணம் அப்போ பலருக்கும் ஒரு கனவு திருமணம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, இவங்களுக்கு ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா அப்படின்னு 2 பிள்ளைங்களும் இருக்காங்க. ஒரு ரசிகையை தான் கொண்டாடின ஒரு கலைஞனைய நேரில் சந்தித்து 28 வருஷங்கள் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இத்தனை வருஷங்கள் ஒன்றாக வாழ்ந்த இந்த தம்பதியோட உறவு இப்போ மாநட்ட நீதிமன்றத்துல விவாகரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த முரண்பாட்டை தான் நாம கவனிக்கணும். கரெக்ட். இது நேத்து தொடங்கி இன்னைக்கு முடிகிற சாதாரண உறவு கிடையாது. பல ஏற்றக்கரங்களை பார்த்த ஒரு பயணம். இப்படிப்பட்ட பந்தம் விவாகரத்து மனுவா மாறும்போது அதுக்கு பின்னாடி வலுவான காரணங்கள் இருக்கணும் இல்லையா? நிச்சயமா. சட்டம்னு வரும்போது உணர்வுகளை தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான காரணங்கள் தேவை. அந்த மனுல சொல்லப்பட்டிருக்க ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை பத்தி நம்ம பேசலாம். நீங்க சொல்றது அந்த திருமண மீறல் உறவு பத்தி தானே? ரொம்ப வெளிப்படையா குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. 2021ஆம் ஆண்டுல தான் சங்கீதாவுக்கு இந்த உண்மை தெரிய வந்திருக்கு அப்படின்னு மனு சுட்டி காட்டுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். விவாகரத்து வழக்குகள்ல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுறது சாதாரணமா நடக்கிறது தானே? சிறப்பு திருமண சட்டத்தின் பார்வையில இது எந்த அளவுக்கு ஒரு வலுவான காரணியா மாறும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு தவறு நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா அது தெரிஞ்ச பிறகு என்ன நடக்குது அப்படிங்கறத சட்டம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கும். ஓ, அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தான் முக்கியம்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இந்த மனுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த உறவு சங்கீதாவுக்கு தெரிய வந்தப்போ அதை முடிச்சுக்கிறதா விஜய் உறுதியளிச்சிருக்காரு. ஆனா அந்த உறுதிமொழி காப்பாற்றப்படல. அதாவது எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம அந்த உறவு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, எந்தவித ரிமோர்ஸும் இல்லாம அது தொடர்ந்திருக்கு. இப்போ இத சட்டத்தோட பார்வையில பாப்போம். சிறப்பு திருமண சட்டத்தின் பிரிவு 27(1)A கீழ் ஒருத்தர் தன் வாழ்க்கை துணை அல்லாத இன்னொரு நபரோட சுவேட்சையா உடல் உறவு வச்சுக்கிட்டா அது திருமண மீறல் ஆக கருதப்படும். அப்போ அதுவே விவாகரத்துக்கு போதுமான அடிப்படை ஆதாரமாகிடுது. சரியா சொன்னீங்க. இந்த இடத்துல வெறும் உறவு மட்டும் பிரச்சனை இல்ல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மீறப்பட்டதும் தொடர்ந்து அந்த தவறை செஞ்சதும் தான் இந்த மனுவை ரொம்ப வலுவாக்குது. புரியுது. ஆனா இந்த மனுல என்ன ரொம்பவே யோசிக்க வச்ச இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகள் எப்படி சமூக வலைதளங்கள் மூலமா பொதுவெளிக்கு வந்து ஒரு அவமானத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது. ஆமா, சோஷியல் மீடியா ஆஸ்பெக்ட் இதுல ரொம்ப முக்கியம். மனுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, விஜய் அந்த குறிப்பிட்ட நடிகையோட வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்காரு, பொது நிகழ்வுகள்ல ஒன்னா கலந்துகிட்டு இருக்காரு. இதை விட முக்கியமா அந்த நடிகை இந்த புகைப்படங்களை தொடர்ந்து தன்னோட சமூக வலைதளங்கள்ல வெளிப்படையா பகிர்ந்திருக்காங்க. இதுதான் பிரச்சனையோட அடுத்த கட்டம். ஒரு குடும்பத்துக்குள்ள 4 செவுத்துக்குள்ள பேசப்பட வேண்டிய விஷயம் எப்படி இன்ஸ்டாகிராம், எக்ஸ் மாதிரியான தளங்கள் வழியா உலகம் முழுக்க இருக்கிறவங்க பார்க்குற ஒரு விஷயமா மாறுச்சுன்னு நினைக்கும் போது அதிர்ச்சியா இருக்கு. இதனால சங்கீதாவுக்கும் குழந்தைங்களுக்கும் பெரிய பப்ளிக் ஹியூமிலியேஷன் கிடைச்சிருக்கும். நீங்க தொட்டிருக்க இந்த இடம்
இன்றைய டிஜிட்டல் காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சட்டத்தோட பார்வையில இந்த சமூக வலைதள பதிவுகள் அப்படிங்கிறது வெறும் போட்டோஸ் கிடையாது. அவை உறுதிப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள், அதாவது டாக்குமெண்டட் எவிடன்ஸ். ஓ, அப்போ வெறும் சோஷியல் மீடியா போஸ்ட் தானேன்னு சட்டம் அதை ஒதுக்கிடாது. இருந்தா சட்டம் அதை நான் ஏத்துக்கிட்டதான் நினைக்குமா? ரொம்ப எளிமையா சொல்றேன் கேளுங்க. உங்க நண்பர் ஒருத்தர் உங்களை ஒரு பார்ட்டி போட்டோல டேக் பண்றாருன்னு வைப்போம். சரி. ஆனா நீங்க அந்த பார்ட்டிக்கு போகல. ஆனா அந்த டேக நீங்க எடுக்கவும் இல்ல, நாங்க இல்ல அப்படின்னு மறுத்து கமெண்ட் பண்ணவும் இல்ல. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீங்களும் அங்க இருந்தீங்கன்னு நினைப்பாங்க. ஆமா, கண்டிப்பா அப்படிதான் நினைப்பாங்க. அந்த அமைதிக்கு பேரு தான் மௌன அங்கீகாரம் அல்லது டாசிட் என்டார்ஸ்மெண்ட். சட்டத்துல இந்த அமைதி ரொம்ப சத்தமா பேசும். தன்னோட கணவன் இன்னொரு பெண்ணோட இருக்கிறத மில்லியன் கணக்கான மக்கள் பார்க்கிற ஒரு தளத்துல ஒரு மனைவி பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும். நிஜமாவே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். அந்த புகைப்படங்களை அவர் மறுக்காம இருக்கிறது அந்த உறவை பொதுவெளியில அங்கீகரிக்கிற மாதிரி ஆகிடுது. இதனாலதான் சங்கீதாவுக்கும் குழந்தைகளுக்கும் தாங்க முடியாத அவமானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு மனு பதிவு செஞ்சிருக்கு. இது பொதுவெளியில ஒரு குடும்பத்தோட கண்ணியத்தை சிதைக்கிற விஷயம். நீங்க சொன்ன அந்த டாசிட் என்டார்ஸ்மெண்ட் உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. சரி, அடுத்த கட்டத்துக்கு வருவோம். விவாகரத்து கூறுவதற்கான இரண்டாவது முக்கியமான காரணமா கொடுமை அப்படிங்கிற வார்த்தை இந்த மனுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா, குரூவாலிட்டி அப்படிங்கிற வார்த்தை. பொதுமா கொடுமை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பிசிக்கல் வயலன்ஸ், அதாவது உடல் ரீதியான தாக்குதல் தான் ஞாபகத்துக்கு வரும். இங்க கொடுமை அப்படிங்கிறது எதை குறிக்குது? இது பலருக்கும் வரக்கூடிய சாதாரண சந்தேகம்தான். ஆனா சட்டத்தோட புரிதல் ரொம்பவே விரிவானது. சிறப்பு திருமண சட்டத்தின் பிரிவு 27(1)(d)ன் கீழ் கொடுமை அப்படிங்கிறது உடல் ரீதியான காயங்களை மட்டும் குறிக்காது. அப்போ மன ரீதியான விஷயங்களும் இதுல வருமா? கண்டிப்பா வரும். பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்ல இத தெளிவா விளக்கியிருக்காங்க. மென்டல் குரூயல்டி, உணர்வுகளை காயப்படுத்துறது, சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்துறது, ஏன் பொருளாதார ரீதியான முடக்கம் கூட சட்டத்தின் பார்வையில கொடுமை அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளதான் வரும். இததான் மனுல சொல்லியிருக்காங்க இல்லையா? நான் படிக்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. விஜய் சங்கீதாவை அவங்களோட சமூகம் மற்றும் தொழில்முறை வட்டத்திலிருந்து முழுமையா விலக்கி வச்சிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோஷியல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருந்து தனிமைப்படுத்துறது. ஆமா, அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி சங்கீதா அனுபவிச்சுட்டு இருந்த பல அடிப்படை வசதிகளையும் பறிச்சிருக்காரு. இன்னொரு கடுமையான குற்றச்சாட்டு என்னன்னா, நிதி கட்டுப்பாடுகளை விதிச்சதோட அவங்களோட சுதந்திரமான நடமாட்டத்தை கூட கட்டுப்படுத்திருக்காரு அப்படிங்கிறது தான். இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. எனக்கு இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவ்ளோ பெரிய பிரபலத்தோட வீட்ல பண விஷயத்துல கட்டுப்பாடுகள் விதிக்கிறத சட்டம் கொடுமை அப்படின்னு ஏத்துக்குமா? இது ரொம்ப முக்கியமான புள்ளி. பொருளாதார கட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகாரத்தை செலுத்துவதற்கான ஒரு கருவி. ஒருத்தர் எவ்வளோ வசதியான குடும்பத்துல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான நிதியை மறுப்பதோ, செலவு செய்யற ஒவ்வொரு பைசாக்கும் கணக்கு கேட்டு முடக்குவதோ ஒரு வகையான மனச்சிறை தான். இதையும் ஒரு அபியூஸா சட்டம் பாக்குதா? ஆமா, இத ஃபைனான்ஷியல் அபியூஸ் அப்படின்னு சொல்வாங்க. ஒரு நபரோட சுதந்திரத்தை பறிச்சு பொருளாதார ரீதியா அவங்கள சார்ந்திருக்க வச்சு சுருக்கிறது மிக கொடூரமான கொடுமை என்றே வரையறுக்கப்படுது. அப்போ நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. 2024ல மனுல உள்ள வரிகள் இதை இன்னும் அழுத்தமா உணர்த்துது. தொடர்ச்சியான சமூக வலைதள சர்ச்சைகள், முடிவுக்கு வராத திருமண மீறல், நிதி மற்றும் சுதந்திர கட்டுப்பாடுகள், இதனால சங்கீதா கடுமையான மனசித்திரவதைக்கு ஆளாகிருக்காங்க. மனுல ஒரு வரி ரொம்ப அழுத்தமா இருக்கு. இந்த திருமணம் காகிதத்தில் மட்டுமே தப்பி பிழைத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சர்வைவ்ஸ் ஒன்லி ஆன் பேப்பர். அந்த உறவுல எந்த உயிர்ப்பும் இல்ல, வெறும் சட்ட ஆவணம் தான் அவங்கள இணைச்சு வச்சிருக்கு. காகிதத்தில் மட்டுமே தப்பி பிழைத்துள்ளது அப்படிங்கிற வரி அந்த உறவோட மொத்த வலியையும் சுருக்கமா சொல்லுது. இவ்ளோ நேரம் நாம பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு சாதாரண குடும்பத்துல நடந்தா அது வேற. ஆனா ஒரு உச்ச நட்சத்திரத்தோட வாழ்க்கையில நடக்கும்போது அதோட அழுத்தம் இன்னும் அதிகமாகுது. கண்டிப்பா. இப்போ இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களை நோக்கி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். இந்த விவாகரத்து மனுவை பத்தின விவரங்கள் உங்களுக்கு ஏன் முக்கியம்? இது ஏதோ ஒரு பெரிய சினிமா நடிகரோட வீட்டு பிரச்சனை, இதை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, பலரும் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. அந்த பிரபலம், நட்சத்திர அந்தஸ்து அப்படிங்கிற வெளிச்சத்தெல்லாம் தாண்டி மனித உறவுகள்ல விரிசல் ஏற்படும் போது அது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கறத இதை நமக்கு காட்டுது. எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தாலும் விரிசல் ஏற்பட்டா சட்டத்தின் முன்னாடி அவங்களும் சாதாரண மனிதர்கள் தான். ரொம்ப ஆழமான உண்மை இது. சிறப்பு திருமணச் சட்டம் மாதிரியான துல்லியமான விதிகளுக்குள்ள அவங்களோட வாழ்க்கையும் எப்படி அலசி ஆராயப்படுது அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும்.
ஒரு நீண்டகால உறவு எப்படி வாக்குறுதி மீறல்களாலும் அதிகாரத்தாலும் நிதி கட்டுப்பாடுகளாலும் சிதைந்து போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நீங்க சொன்னது 100% உண்மை. சட்டம் அப்படிங்கிறது மனித உணர்வுகளை வெறும் ஆவணங்களா பாக்குறது கிடையாது. உரிமை மீறல்களை, ஒரு மனிதனோட கண்ணியத்தை அது கணக்குல எடுத்துக்குது. இந்த விவாதத்துல நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு உறவுலையும் அவமானம், கட்டுப்பாடுகள் நடக்கும்போது அதற்கான தீர்வு சட்டத்துல எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சமூக பாடம். சரியா சொன்னீங்க. சரி, நாம இந்த விரிவான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம விவாதித்த ஆவணங்கள் மற்றும் மனுவின் விவரங்களை ஒரு சுருக்கமா பாத்துடலாம். 99ல ஒரு காதலால பிரம்மாண்டமா தொடங்கின ஒரு திருமணம் 28 வருட பயணத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒரு விவாகரத்து மனுவா மாறி நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. ஆமா. இதுக்கு காரணமா சிறப்பு திருமணச் சட்டம் பிரிவு 27(1)(a) மற்றும் (d)யின் கீழ் திருமண மீறல் மற்றும் கொடுமைப்படுத்துதல் ஆகிய கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. கொடுத்த வாக்குறுதியை மீறியது, பொதுவெளி அவமானம், நிதி கட்டுப்பாடுகள் இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த உறவை காகிதத்தில் மட்டுமே வாழும் நிலைக்கு தள்ளிருக்கு. இந்த வழக்கின் விவரங்களை முழுமையா பார்க்கும்போது கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை நான் தூண்ட விரும்புறேன். சொல்லுங்க. நாம எல்லாரும் இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சமூக வலைதளங்கள்ல நாம பகிர்கிற சாதாரண புகைப்படங்கள், கேஷுவலா போடுற ஸ்டேட்டஸ்கள் கூட எப்படி ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சட்ட போராட்டங்கள்லயும் வலுவான சாட்சியா மாறுது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஒரு காலத்துல காகித கடிதங்களும் நேரடி சாட்சிகளும் தான் நீதிமன்றங்கள்ல முன்னிலைப்படுத்தப்படும். ஆனா இன்னைக்கு நீங்க போடுற ஒரு பதிவு உங்களை சட்டத்தின் முன்னாடி நிறுத்தும். அது மட்டும் இல்லாம அந்த பதிவுகள் இன்னொரு மனிதரோட மனசுல எவ்வளவு ஆழமான அவமானத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம உணர்வதே இல்ல. ஏதோ ஒரு பதிவுக்கு கிடைக்கிற லைக்குகளுக்கு பின்னாடி ஒரு குடும்பத்தோட அமைதி மொத்தமா சிதைஞ்சுகிட்டு இருக்கலாம். ஒருத்தரோட மௌனமான அங்கீகாரம் இன்னொருத்தருக்கு வாழ்நாள் முழுக்க வடுவா மாறலாம். இது பிரபலங்களுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது. சமூக வலைதளங்களை சாதாரணமா பயன்படுத்துற ஒவ்வொருத்தருக்கும், குறிப்பா உங்களுக்கும் எனக்கும் கூட இது ஒரு மிகப்பெரிய பாடமா அமையலாம். நீங்க சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. ரொம்பவே ஆழமான, நாம ஒவ்வொருத்தரும் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய கருத்து இது. தொழில்நுட்பமும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையும் பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைந்திருக்கிற இந்த காலத்துல நாம எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கறத இது உணர்த்துது. கண்டிப்பா. ஒரு உறவு எப்படி சட்டப்பூர்வமா முடிவுக்கு வருது அப்படிங்கறத மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணிகளை இன்னைக்கு நாம ஆழமாவும் நடுநிலையாகவும் அலசியிருக்கோம். இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையையும் தெளிவுகளையும் கொடுத்துருக்கோம் நம்புறோம். எவ்வளோ நேரம் எங்களோடு இணைந்து இதை கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சிந்திக்க வைக்கும் தரவுகளோடு அடுத்த விரிவான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.